வணக்கம் நேயர்களே, இது டிஎன் 360 செய்திகள் நாடும் நாளிதழும் நிகழ்ச்சி. நான் உங்கள் பிரபு. இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ஒரு செய்தி பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணகிரியில நடைபெற்ற ஒரு கொள்ளை சம்பவம் சம்பந்தமா தான் நம்ம பார்க்க போறோம். கொள்ளை நடந்து கிட்டத்தட்ட 15 நாள் ஆகப்போகுது. காவல்துறையினர் ஒரு அதிரடி நடவடிக்கை, ஒரு ஓஜி சம்பவத்தில் ஈடுபட்டு அந்த கொள்ளையனை கைது பண்ணியிருக்காங்க. என்ன நடந்துச்சு? எங்க நடந்துச்சு? எப்ப நடந்துச்சு? வாங்க பார்ப்போம். நேயர்களே, கிருஷ்ணகிரி மாவட்டம் தாலுகா காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட கிருஷ்ணகிரி நகருக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய கணபதி நகர்ன்ற பகுதியில பாத்தீங்கன்னா, கடந்த 15ஆம் தேதி பாத்தீங்கன்னா ஒரு கொள்ளை சம்பவம் நடைபெற்றது. அதாவது கணபதி நகர்ல வசிக்கக்கூடிய கருப்பசாமின்றவர் பாத்தீங்கன்னா, பொங்கல் விடுமுறையை முன்னிட்டு தனது குடும்பத்தவரோட வீட்டை பூட்டிட்டு அவரோட சொந்த ஊருக்கு போயிருக்காருங்க. இந்த நிலைமையில பாத்தீங்கன்னா, கடந்த 18ஆம் தேதி கருப்பசாமி சொந்த ஊர்ல இருந்து அந்த பொங்கல் விடுமுறை கழிச்சு அந்த கொண்டாட்டங்களை முடிஞ்சு வீட்டுக்கு வந்து பாக்குறாரு. வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவரோட வீட்டுடைய அந்த முன் கதவு வந்து உடைக்கப்பட்டிருக்கு. அவர் அதிர்ச்சி அடைஞ்சு உடனே உள்ள போய் பார்த்தாருன்னு பாத்தீங்கன்னா, வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்கள், அந்த பீரோல இருந்த பொருட்கள், அலமாரில இருந்த பொருட்கள், கிச்சன்ல இருந்த பொருட்கள் வரைக்கும் பாத்தீங்கன்னா அங்க வந்து சிதறப்பட்டு, அங்க கலைக்கப்பட்டு ஒரு அலங்கோல நிலையில காட்சி அளிக்குது. உடனே அதிர்ந்து போறாரு. அவருக்கு ஒரு பயம் என்னன்னா, வீட்டுல வந்து நகை இருந்திருக்கு, அது என்னாச்சோன்ற அந்த அச்சத்தை அந்த அச்சத்தோட போய் பீரோ அந்த நகையை வச்சிருந்த அந்த பகுதிக்கு போய் பார்க்கும்போது தான் தெரியுது. அந்த இடத்துல இருந்த 50 சவரன் தங்க நகை, 1/4 கிலோ வெள்ளி பொருட்கள்லாம் வந்து கொள்ளையடிக்கப்பட்டிருக்குங்க. இதனால அவரு ரொம்ப அப்செட் ஆயிடுறாரு. உடனே வந்து காவல்துறைக்கு வந்து புகார் தெரிவிக்கிறாரு. புகாரின் அடிப்படையில தாலுகா காவல் நிலைய காவலர்கள் வந்து நேரடியா சம்பவ இடத்துக்கு வராங்க. வழக்கம் போல காவல்துறையினர் வந்து அந்த இடத்துல கைரேகை நிபுணர்கள், அதே போல மோப்ப நாய் உள்ளிட்ட அந்த அடிப்படை விசாரணையில வந்து முதற்கட்டமா ஈடுபடுறாங்க. சம்பவ இடத்துக்கு எஸ்பி வராரு. அதாவது பொங்கல் விடுமுறை எப்படின்னா ஒரு துணிகர கொள்ளை சம்பவம் நடந்திருக்கு. அதன் அடிப்படையில வந்து அந்த சம்பவ இடத்துக்கு எஸ்பி வந்து பாக்குறாரு. இந்த தகவல் அடிப்படையில பாத்தீங்கன்னா ஐஜி, டிஐஜி அவங்க உத்தரவு பேர்ல கிருஷ்ணகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தங்கத்துறை பாத்தீங்கன்னா ஒரு டீம் வந்து உருவாக்குறாரு. இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த நபரை கைது செய்யறதுக்கோசரம் ஒரு தனி டீம் வந்து அவர் வந்து உருவாக்குறாரு. அந்த டீம் பார்த்தீங்கன்னா பர்கூர் டிஎஸ்பி, அப்புறம் அதே மேல கிருஷ்ணகிரி டிஎஸ்பி தலைமையில நாகரசம்பட்டி காவல் ஆய்வாளர், அதே போல தாலுகா காவல் நிலைய காவல் ஆய்வாளர், இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆய்வாளர் அன்பழகன், இன்னொரு ஆய்வாளர் பார்த்தீங்கன்னா மணிமாறன். இந்த 2 ஆய்வாளர்கள் வந்து நேரடி புலன் விசாரணையில ஈடுபடுறதுக்கும் அவரு கூட வந்து ஒரு டீம், ஒரு 6 பேரோ 11 பேரோ கொண்ட டீம் வந்து அந்த காவல்துறையினர் வந்து உருவாக்குறாங்க. இந்த டீம் பாத்தீங்கன்னா ஒரு அவங்களுக்கு முதல் ஒரு டிராபேக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இந்த கொள்ளை சம்பவத்துக்கு பெருமளவுல சிசிடிவி காட்சிகள் எங்கேயும் கிடைக்கலன்றத வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த பகுதியில வந்து நிறைய சிசிடிவிகள் இல்லை. அதே போல அந்த வீட்லயும் வந்து பாத்தீங்கன்னா சிசிடிவிகள் வந்து இல்லைன்றது ஒரு டிராபேக்கா இருந்தாலும், இந்த சிறப்பு அந்த பிரிவு காவல் புலன் விசாரணை பிரிவு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பல்வேறு கோணங்கள்ல வந்து விசாரணையில் ஈடுபடுறாங்க. அந்த அதாவது அந்த சம்பவம் நடைபெற்ற இடம் மட்டும் இல்லாம சுற்று வட்டார பகுதிகளில் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகள், கடைகள்ல இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகள், அதே போல பொதுமக்கள் கிட்ட யார் இந்த இடத்துல புதுசா யாராவது வந்திருக்காங்களா, குடியேறி இருக்காங்களா, இல்ல சந்தேகப்படக்கூடிய நபர்கள் அண்மையில என்ன நடமாட்டம் இருந்ததா, இது போன்ற பல்வேறு கோணங்கள்ல வந்து விசாரணை மேற்கொண்டிருக்காங்க. இந்த நிலைமையில ஒரு வழியா காவல்துறையினர் அந்த கொள்ளையில கண்டுபிடிச்சிட்டாங்க. அதாவது கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பசுபதிபாளையத்தை சேர்ந்த விஜய் அப்படின்னு சொல்லக்கூடிய சுரேஷ், இந்த நபர் பாத்தீங்கன்னா ஒற்றை ஆளுங்க. இந்த ஒற்றை ஆள் தான் பாத்தீங்கன்னா இந்த கொள்ளை சம்பவத்தை வந்து ஈடுபட்டிருக்கான்றது தான் ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படுது. அதுவும் அவரை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அந்த கொள்ளை சம்பவத்துல அவரு தான் ஈடுபட்டாரா அப்படின்ற மாதிரி எல்லாம் கூட நமக்கு தோணலாம். அப்படி ஒரு ஓஜி சம்பவத்தை ஒரே ஆளா சிங்கிளா வந்து செஞ்சுட்டு போயிருக்கிறா அப்படிங்க. நம்மளால நம்ப முடியல. அதாவது ஒரு 50 சவரன் நகை, ஒரு பெரிய வீடு, ஒரு பைனான்சியர், ஒரு தொழிலதிபர் வீட்டுல ரொம்ப சாலிடா வந்து உள்ள நுழைஞ்சு ஒரே ஆளா வந்து கொள்ளையடிச்சிட்டு போறான்றது ஒரு அதிர்ச்சியான சம்பவம் தான். இந்த நிலைமையில அந்த குற்றவாளியை ஒரு அடியா வந்து காவல்துறையினர் வந்து கைது பண்ணி அவரிடம் அதாவது கொள்ளையடிக்கப்பட்ட 50 சவரன் அந்த தங்க நகை மற்றும் அந்த வெள்ளி பொருட்கள்லாம் வந்து ரெக்கவரி பண்ணிட்டாங்க. இந்த நிலைமையில தான் இந்த தாலுகா காவல் நிலையத்துக்கு வந்த கிருஷ்ணகிரியினுடைய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தங்கத்துறை அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த அந்த சிறப்பாக புலனாய்வு செய்து
குற்றவாளியை 15 நாட்களுக்கு கண்டுபிடிச்சு நகையை ரெக்கவரி பண்ண காவலர்களுக்கு பாத்தீங்கன்னா சிறப்பா பாராட்டி அவர்களுக்கு சிறிய வெகுமதி அளித்து அவர் உற்சாகப்படுத்தியிருக்காரு. இந்த சம்பவம் இன்னைக்கு ஒரு ஓஜி சம்பவமா அமைஞ்சிருக்கு. காவல்துறையினுடைய ஒரு சிறப்பான சம்பவமா அமைஞ்சிருக்கு. இந்த நிலைமையில மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பொதுமக்களுக்கு ஒரு வேண்டுகோள் வச்சிருக்காருங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவா இந்த மாதிரி வீடுகளை ரொம்ப நீண்ட நாள் கூட்டிட்டு வெளியூர் போறவங்க அருகில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்துக்கு ஒரு தகவலை சொல்லிட்டு போவாங்க. இதன் மூலியமா இரவு பகுதிகளில் பீட்களை அதிகரிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். அதே போல வீடுகள்ல சிசிடிவி போடுங்க. பல லட்சம் பல ரூபாய் மதிப்பிலான தங்க நகையை வீட்டுல நீங்க தங்க நகை மட்டும் இல்ல வீட்டுல பொருட்கள் இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு சிசிடிவி காட்சிகளை பதிவு பண்ற விதமா வீடுகள்ல சிசிடிவி காட்சிகளை பொருத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளே பாருங்களேன், நல்லாவே தெரியும். அட்லீஸ்ட் நம்ம ஒரு ஒரு விழிப்புணர்வோட இருக்கணும். நகையை நம்ம நகையை எங்க வைக்கணும் அப்படின்னு நேரா அவங்களுக்கு கொள்ளையனுக்கு நல்லா தெரிஞ்ச மாதிரி நம்ம போய் எங்க வைக்கிறோம், பீரோல ஒரு லாக்கர் திறந்து வச்சிடணும். அது அந்த கொள்ளையர்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. நேரா வீட்டுக்கு வரான், பீரோல தான் நகை இருக்கும் அப்படின்ற மாதிரி ஈஸியா கொள்ளையடிச்சிட்டு போலாம். இந்த மாதிரி போறவங்க அதே லாக்கர்ல கூட வச்சுட்டு போலாம். எஸ்பி அதை தான் சொல்றாரு. போயிட்டு ரொம்ப நாள் நீங்க விடுமுறைக்கு போறீங்கன்னா அதிக விலை மதிப்பிலான பொருட்கள் நகை பொருட்கள் டைமண்ட்லாம் இருந்ததுன்னா லாக்கர்ல வச்சுட்டு போங்க, இது உங்களுக்கு சேஃப்டியா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில அதுவும் தங்கமும் வெள்ளியும் எங்கேயோ விலை உச்சத்தை அடைஞ்சிட்டு இருக்க நிலைமையில இந்த மாதிரி பொருட்களை பாதுகாக்கிறதுல காவல்துறைக்கு மட்டும் பங்கு இல்லைங்க, நமக்கும் இருக்கு. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பிரபு.